இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறபடினால் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். அதுவே அவருக்கு மகிமையை உண்டு பண்ணும். ஆமேன். இன்றைய நாளிலும் எடுப்போம், வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்போ பிரியமானவர்களை கவனியுங்கள். இப்படியான வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் நினைக்கிறோம் தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது நம்முடைய தவறான சிந்தை. கவனியுங்கள், கவனமாய் வாசிப்போம். இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் தேவன் எப்பேற்பட்ட அற்புதத்தை இந்த இடத்திலே செய்ய போகிறார் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ இங்கே தான் நாங்கள் நினைக்கிறோம், சோதிக்கும்படி அப்படி கேட்டார் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அநேக வேளைகளில் அவர் சோதித்து அவனை அறியும்படி அப்படி கேட்டார் என்று நாங்கள் தவறாக நினைக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். ஆகவே அவர் ஒருவனை சோதித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷராகிய நாங்கள் ஒருவேளை மற்றவர்களை சோதித்து பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் நமக்கு அவர்களை பற்றி தெரியாது. ஆனால் தேவனுக்கோ நம்முடைய இருதயத்திலே வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் அறிந்திருக்கிறார். கற்பத்திலே நாங்கள் உருவாகும் முன்பதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆகவே அறிந்திருக்கிறவருக்கு இன்னொருவனை சோதித்து பார்த்து தான் அறிய வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. ஆனால் இந்த இடத்திலே அவர் பிலிப்பை சோதிக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்றால், பிலிப்பு எப்பேற்பட்ட பதிலை சொல்லப் போகிறான். அவன் மனுஷர் நினைக்கிறது போல நினைக்கிறானா, அல்லது தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்களை நினைக்கிறானா? அப்போ எப்பேற்பட்ட சிந்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படிக்கும் பிற்காலத்திலே வாசிக்கப் போகிற நாம் அறிந்து கொள்ளும்படிக்குமே அவர் இப்படியான கேள்விகளை கேட்கிறார். அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி. அவர் சிம்பிளாக என்ன செய்திருக்கலாம், பிலிப்பு எல்லாரும் உட்காரவை, எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவரோடு கூட இருக்கிற அப்போஸ்தலர்கள், அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற அப்போஸ்தலர்கள், அவர்கள் எல்லா வேளையிலும் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே சார்ந்திருந்தார்களா? தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்களில் சார்ந்திருந்தார்களா? தேவன் நம்மை போஷிக்கிறவர், தேவன் நம்மை நடத்துகிறவர், தேவன் நம்முடைய குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவாக்குறவர் என்ற அறிவோடு செயல்பட்டார்களா, செயல்படவில்லையா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்குமே அவர் இப்படியான கேள்விகளை வேதத்திலே கேட்கிறார். ஆனால் இதை அறியாமல், தெரியாமல், புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் என்றால், அவனை சோதிக்கும்படிக்கு தேவன் இப்படி கேட்டார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவனை சோதித்து அவன் எப்பேற்பட்டவன் என்பதை அவர் தேவன் அறியும்படிக்கு அவனை சோதித்து பார்த்தார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமேன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசாயா 46ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த ரங்கத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் முதல் கொண்டும் அறிந்திருக்கிறேன்.
என் ஆலோசனை நிலை நிற்கும். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நடக்காதவைகளையே எவ்வளோ காலத்துக்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவருக்கு மறைபொருளாய் எதுவும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட தேவன் நம்மை சோதித்து பார்த்து அவர் நம்மை குறித்து அறிந்து கொள்வதற்காக அல்ல, நம்மிடத்திலே அவர் கேள்விகளை கேட்பாரானால் நம்மை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி செயல்படுகிறோம், விசுவாசத்தில் செயல்படுகிறோமா, அவிசுவாசத்தில் செயல்படுகிறோமா, மாமிசத்திலே செயல்படுகிறோமா, அல்லது தேவ வசனங்களை கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்து அதை நம்பி செயல்படுகிறோமா என்பதை நாங்கள் அறியும்படிக்கும், மாத்திரமல்ல இனி வரப்போகிறவர்கள் அறியும்படிக்குமே அப்படியான கேள்விகளை தேவன் கேட்கிறார். கவனியுங்கள், ஆதியாமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்போ கவனியுங்கள், அவர் செய்ய போவது என்னதென்று அவர் அறிந்திருந்தார். அவர் அந்த இடத்திலே இன்னொரு ஆட்டுக்குட்டியை பலியிடும்படி ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆகவே அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் ஆபிரகாம் எப்படி செயல்படுவான் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்ளும்படிக்கே அவர் இப்படியாய் கேள்வி கேட்கிறார். மாத்திரமல்ல, இதற்கு பிறகு படிக்க போகிற நமக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக அப்படி தேவன் கேட்கும் பொழுது ஆபிரகாம் எப்படியாய் செயல்பட்டான், எப்படி விசுவாசித்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கும்படிக்கு தேவன் இப்படியான கேள்விகளை கேட்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் தவறு. எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 33-35 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பேதுருவுக்கு கூட தெரியாது பேதுரு மறுதலிப்பான் என்று சொல்லி. அவன் உண்மையைத்தான் அங்கே பேசுகிறான். ஆண்டவரே, உமக்காக மரிக்க நேரிட்டாலும் நான் மரிப்பேன் என்று அங்கே பேசுகிறான். அவன் பொய் பேசவில்லை. ஆனால் மரணம் வரும்பொழுது அல்லது மரண பயம் வரும்பொழுது பேதுரு எப்படி செயல்படுவான் என்று அவனே அறியாதிருந்தான். ஆனால் இயேசு முன்கூட்டி அறிந்தவராய் இருந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்பதாக 3 முறை என்னை மறுதலிப்பாய். ஆகவே தேவனுக்கு தெரியாமல் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் சோதித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு இடத்திலே ஒருவனை சோதிக்கும்படி கேட்பாரானால் அதை அவன் புரிந்து கொள்ளும்படி, அவன் அறிந்து கொள்ளும்படி அவர் அவனை கேட்கிறார். அவன் செய்கிற காரியம், அவன் பேசுகிற வார்த்தைகள் எப்படியாக பேசுகிறான், விசுவாசத்தில் பேசுகிறானா, வார்த்தையை நம்பி பேசுகிறானா என்கின்ற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அல்லது அந்த பர்டிகுலர் நபர் அறிந்து கொள்ளும்படிக்கே தேவன் இப்படியான கேள்விகளை கேட்கிறார். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயார். அப்போ இந்த இடத்திலே தேவன் அவர்களை சோதித்திருப்பாரானால் அவர்களுடைய இதயத்தில் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும் படிக்க ஒழிய அவர்களை குறித்து தேவன் அறிந்து கொள்ளும் படிக்கு அல்ல. ஏனென்றால் தேவன் சகலத்தையும் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆமேன். ஆகவே தான் மிகவும் முக்கியம் நாங்கள் தேவனை குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், கவனியுங்கள். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. கவனியுங்கள், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இங்கே பார்க்கிறோம், தேவன் எவரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லுவார்கள், அல்லது தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, பிசாசை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிப்பாரானால் அப்போ ஏன் பிசாசை துரத்துங்கள் என்று அவர் சொல்ல வேண்டும்? நோய்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவரே அனுமதிப்பாரானால் நோய்களை குணமாக்குங்கள் என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும்? அப்படியானால் அது மாய்மாலமான வார்த்தை அல்லவா? அவரே அனுமதிச்சிட்டு அவரே மறுபடியும் என்ன செய்கிறார்? இல்லை இல்லை, எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்வாரானால் அது தவறு அல்லவா? ஆகவே தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை, ஆனால் நாங்கள் தான் அனுமதிக்கிறோம். அவரே அனுமதிப்பாரானால் அப்போ ஏன் சொல்லுகிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்? அப்போ ஏன் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள்? மரணத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பாரானால் ஏன் சொல்லுகிறார் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்கள்? ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் அனுமதிக்கவில்லை, தீன்மையை அனுமதிக்கவில்லை. தீன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தருகிறவரும் அல்ல. யாக்கோப்பிலேயே 17வது வசனம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஏறி இறங்க கிரியை செய்கிறவர் அல்ல. ஒருவருக்கு நன்மை செய்கிறவராகவும் இன்னொருவருக்கு தீன்மை செய்கிறவராகவும் தேவன் கிரியை செய்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நாளும் அவருக்கு தீன்மையான திட்டங்களோ பிளான்களோ இல்லவே இல்லை. ஆகவே இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீன்மைக்கு அல்ல. தேவனுடைய பிளான் எங்களுடைய வாழ்க்கையிலே தீன்மையை கொண்டு வருவதற்கல்ல, நம்மை சோதித்து பார்ப்பதற்கல்ல, அல்லது நம்மை ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே ஏதுவான நினைவுகளே என்கிறார்.
ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற தீர்மான திட்டங்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமான உள்ளதும் மேன்மையானதும் மகிமையான தீர்மானங்களை வைத்துத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் ஒருபொழுதும் என்ன செய்யவில்லை, ஒரு தீன்மையான திட்டத்தை வைத்து நம்மை ஒரு பொழுதும் அழைக்கவில்லை. மேன்மையான திட்டங்களோடு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்மானங்களும் திட்டங்களும் தீன்மைக்குரியவைகள் அல்ல, மேன்மைக்குரியவைகள், மகிமைக்குரியவைகள். ஆமென். எசாயா 60 அதிகாரம் 1 எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமை அவருடைய மகிமையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் உதிக்குமல்ல, உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை, பூமியில் இருக்கிறவர்களை இருளும் காரிருளும் மூடலாம், ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ காரிருள் நமக்கு சொந்தமானதல்ல. எந்த இடத்திலும் நீங்கள் ஆனாலும் ஒரு வார்த்தையை வாசிப்பீர்களானால் அந்த செய்தி, அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி மாற்றப்படும் என்ற அர்த்தம். அப்போ இங்கே பார்க்கிறோம், இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்துக்கு நமக்கும் சம்பந்தமில்லை. ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு ஆனாலும் என்று சொன்னால் இதற்கு பிறகு சொல்லப்படுகிற வசனம்தான் செயல்படும். அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனம் செயல்படாது, அந்த கூற்று செயல்படாது என்ற அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களை, இங்கே பார்க்கிறோம், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. மேன்மையான மகிமையான தேவன் நம்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற தீர்மானங்களும் திட்டங்களும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு பொழுதும் சோதிக்கிறவர் அல்ல, அல்லது எந்த ஒரு தீங்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறவரும் அல்ல. நாங்கள் பாவத்தில் விழுந்துட்டு அவன் தன்னுடைய சொந்த இச்சையினால் பாவத்திலே விழுகிறான். விழுந்துட்டு தேவன் அனுமதித்தார் என்று சொல்வோமானால் தேவனை அவமதிக்கிறோம் என்ற அர்த்தம், குற்றப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். தேவன் யாருடைய வாழ்க்கையிலையும் பாவத்தை அனுமதிக்கவில்லை, சாபத்தை அனுமதிக்கவில்லை. குறைவுகளை, பற்றாக்குறைவுகளை, தடைகளை, தாமதங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, கடுமையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்கள், தேவன் என்ன எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் என்பதை கற்றுக்கொள்ளாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பனார் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எனக்கு எழுதி வைத்திருப்பாரானால் அதை நான் கற்றுக்கொள்ளாவிட்டால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் தேவனை அறிகிற அறிவிலே வளருவது மிக 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 அவசியம். அப்படி நான் தேவனை அறியாவிட்டால் இலகுவாக சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு விடுவேன். ஆகவேதான் வேதத்தை படிப்பதும் ஆராய்ந்து பார்ப்பதும் அனுதினமும் தியானிப்பதும் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? நம்மை தேடி வருகிறது. ஆமென்.
சுற்றிலும் ஏறெடுத்து பார், இவைகள் எல்லாம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபைகள் பிரிகிறது. காரணம் என்ன? ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு சத்தியத்தை சொல்லி அநேகரை கூட்டி சேர்த்தால் அங்கே இருக்கிற இன்னொருவர் என்ன செய்கிறார்? அந்த சபையை பிரித்து கொண்டு போகிறார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இது! பிசாசின் காரியம். பிரிவினையின் ஆவி பிசாசினுடைய ஆவி. குடும்பங்களிலே இன்றைக்கு பிரிவினையின் ஆவி கிரியை செய்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியை செய்கிறது. ஒருத்தர் புரியாமல் ஒருத்தர் மேல் ஒருத்தர் என்ன செய்து ஈகோ ப்ராப்ளங்களினால் என்ன செய்கிறது? குடும்பங்களிலே பிரிவினைகள் வருகிறது. ஆனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்வோமானால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வாதமாய் எண்ணுவோமானால் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவார்கள். ஆனால் அநேக வேளைகளிலே இவைகளை ஆசீர்வாதமாய் நாங்கள் பார்க்காமல் சாபமாக பார்க்கிறோம். தவறுதலாய் நடந்து விட்டதென்று நினைக்கிறோம். தேவையில்லாமல் நடந்து விட்டதென்று நினைக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை மாத்திரமே இவ்வளவு சாபமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். இப்படி நாங்கள் நினைப்பதினால் அவைகள் சாபமாக மாறுகிறது. ஆனால் மாறாக நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இந்த வேலைத்தலத்தை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஏரியாவை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அது குறைவாக இருந்தாலும் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். நிறைவுதான் அவர் எனக்காக வைத்திருப்பது. இதைவிட இன்னும் மேன்மையான மகிமையான காரியங்களை காண்பேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போமானால் அவைகள் எல்லாம் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? எங்களை சூழ இருக்கிற காரியங்களை எப்படி பார்க்கிறோம்? நன்மையான காரியங்களை பார்க்கிறோமா, அல்லது எல்லாமே தீய காரியங்களை பார்க்கிறோமா? எல்லாமே உலர்ந்து போன எலும்புகளாய் பார்க்கிறோமா, அல்லது தேவ சேனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நம்மை பார்க்கிறோமா? ஒரு வறுமை உடையவனாய், சாபமுடையவனாய், பிரச்சனை வேதனை துன்பமுடையவனாய் பார்க்கிறேனா, அல்லது கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய ராஜ்யமே எனக்குள்ளே இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், மரித்து போன யாவற்றையும் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே மரித்து போன யாவற்றையும் சத்துரு கொண்டு வந்த எல்லா மரணத்திலும் இருந்து அவர் என்னை விடுதலையாக்கி, என்னுடைய குடும்பத்தை விடுதலையாக்கி, என்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அவரோடு கூட மேன்மையான மகிமையான இடங்களிலே என்னை உட்கார பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமா? அல்லது இல்லை, இன்னும் எனக்கு எதுவும் நடக்கவில்லை, இன்னும் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, இன்னும் நான் சாபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும், அவருடைய சூழ்நிலை பிரகாசம் அடையும். ஆமேன். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய வேதனைகள் துன்பங்களை அவர் சுமந்தார், கவலையை அவர் சுமந்தார், பாவத்தை அவர் சுமந்தார், சாபத்தை அவர் சுமந்தது மாத்திரமல்ல, அவருடைய சகல மகிமையையும் சகல ஆசீர்வாதங்களையும் சகல பாதுகாப்பு வல்லமையையும் அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கின்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவருடைய ராஜ்யத்திலே என்னை வாழ வைத்திருக்கிறார். அவரோடு கூட மேன்மையான மகிமையான இடத்திலே ஆவிக்குரிய ரீதியாய் நான் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். நான் தனியே அல்ல, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். என்னை அவர் கைவிடவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆமேன். உங்களை அநாதைகளாய் விடேன், திக்கற்றவர்களாய் விடேன்,
உங்களோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று அவர் சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களோடு கூட தான் இருக்கிறார். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் ஒரு பொழுதும் மாறுகிறதில்லை. அல்லேலூயா. எங்களை விட்டு அவர் போகவில்லை. அவர் எங்களோடு கூடத்தான் இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என்னை நம்பி அவர் சொல்லவில்லை. அவருடைய அன்பை நம்பி அதை சொன்னார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒரு பொழுதும் தாழ்ச்சி அடைவதில்லை. நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். அவருடைய ஒளி வந்திருக்கிறது. மேன்மையான மகிமையான காரியங்கள் நம் மூலமாய் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். நம் மூலமாய் மற்றவர்களுக்கு நடக்கும். தேவன் நம்மை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, அவர் நம் மூலமாய் நம்மோடு இருந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மற்றவர்களையும் விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். நம் மூலமாய் மற்றவர்களையும் அவர் ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலே எண்ணிக்கொள்வோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. நாங்கள் போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய், அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சோதிக்கிறவர் அல்ல. தேவரீர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கையும் அனுமதிக்கிறவரும் அல்ல. மாறாக நன்மையான சகலத்தையும், பூரணமான சகலத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவைகள் எங்களை மேற்கொள்ளுவதாக, குடும்பங்களை மேற்கொள்ளுவதாக, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் இப்பொழுதே விடுதலை ஆவார்களாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது எல்லாரையும் உயிர்ப்பிப்பதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உயிர்த்தெழ பண்ணப்படுவார்களாக. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக, நோய்கள் நொடிகள் நிர்மூலமாவதாக, பரிபூரண சுகம் மேற்கொள்ளுவதாக. சரீரத்திலே காணப்படுகிற கட்டுக்களை அவிழ்க்கிறேன். எல்லா அவயவங்களும் புதிதாக்கப்படுவதாக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். தடைகள் அச்சீவ் பண்ண முடியாமல், மேற்கொண்டு போக முடியாமல் இருக்கிற தடைகள் தாமதங்களை நிர்மூலமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உயர்வு வந்து மேற்கொள்ளட்டும். தடைகள் நிர்மூலமாகி போகட்டும். இவர்கள் எதிர்பார்க்கிற முடிவை நீர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். இவர்கள் என்னெல்லாம் உம்மிடத்திலே கட்டி ஜெபித்தார்களோ அதை ரிலீஸ் பண்ணுகிறேன். இப்பொழுதே அது மேற்கொள்ளுவதாக. இப்பொழுதே அது மேற்கொள்ளுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஐ am setting them free. You are free. You are free. You are free in the mighty name of Jesus. Amen. Amen. Amen.